நேத்ரா ஒரு திறமையான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், தி ஐ ஆஃப் ஈட்டர்னிட்டி என்ற மாய கலைப்பொருளின் இருப்பை முன்னறிவிக்கும் ஒரு பண்டைய தீர்க்கதரிசனத்தை கண்டுபிடித்தார். நேத்ரா தனது சாகச தோழியான அனுஜாவையும் புத்திசாலித்தனமான கிளி போமாவையும் தி ஐ ஆஃப் ஈட்டர்னிட்டி கண்டுபிடித்து அது தவறான கைகளில் சிக்குவதை தடுப்பதற்கான தேடலை தொடங்குகிறார். மூவரும் ஒரு ரகசிய வரைபடத்தை புரிந்து கொண்டு அடர்ந்த காடுகளுக்குள் ஆழமான ஒரு மறைந்த கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு கலைப்பொருள் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. துரோகமான காடுகளின் வழியாக செல்லும் போது குழு காட்டு உயிரினங்கள், பழங்கால பொறிகள் மற்றும் போட்டி புதையல் வேட்டைக்காரர்களை சந்திக்கிறது. போமா என்ற கிளி கோயிலின் பாதுகாவலர் பற்றிய பழங்கால கதைகளை வெளிப்படுத்துகிறது. இது நித்தியத்தின் கண்ணை தேடும் எவருக்கும் சவால் விடும் ஒரு புராண உயிரினம். கோவிலை அடைந்ததும் மூவரும் தங்கள் புத்திசாலித்தனத்தையும் குழுப்பணியையும் சோதித்து பாதுகாவலரால் அமைக்கப்பட்ட தொடர்ச்சியான சவாலான புதிர்கள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்கின்றனர். நிகழ்வுகளின் ஆச்சரியமான திருப்பத்தில் எதிரியான புதையல் வேட்டைக்காரர்கள் நேத்ரா, அனுஜா மற்றும் போமா ஆகியோருடன் கூட்டு சேருகிறார்கள். அவர்கள் தவறான கைகளில் விழுந்தால் நித்தியத்தின் கண் ஏற்படுத்தும் உண்மையான ஆபத்தை அவர்கள் உணர்ந்தனர். கோயிலின் மைய பகுதிக்குள் நுழைந்து குழுவானது விஸ்பர்ஸ் அறையை கண்டுபிடித்தது. அங்கு பழங்கால எதிரொலிகள் தி ஐ ஆஃப் ஈட்டர்னிட்டியின் இருப்பிடத்தை நோக்கி அவர்களை வழிநடத்துகின்றன. தேடலின் உச்சக்கட்டத்தின் மத்தியில் போட்டியாளர் புதையல் வேட்டையாடுபவர்களில் ஒருவர் குழுவிற்கு துரோகம் செய்கிறார். தனிப்பட்ட லாபத்திற்காக கலைப்பொருளின் சக்தியை பயன்படுத்த ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்துகிறார். பொறிகள், மாயைகள் மற்றும் ஒருவருக்கொருவர் முரண்பட்ட உந்துதல்களை எதிர்கொள்வதன் மூலம் இப்போது உடைந்துள்ள குழு மிகவும் தாமதமாகிவிடும். நித்தியத்தின் கண்ணை அடைய நேரத்துடன் ஓட வேண்டும். அவர்கள் கலைப்பொருளை அணுகும்போது அது சக்தியின் ஆதாரம் மட்டுமல்ல,
உலகை நுகரும் அச்சுறுத்தும் இருள் மண்டலத்தின் திறவுகோல் என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இருளை நிறுத்துவதற்கான அவநம்பிக்கையான முயற்சியில் துரோகி நித்தியத்தின் கண்ணை கைப்பற்றி அதன் சக்தியை கட்டவிழ்த்து கவனக்குறைவாக ஒரு பண்டைய தீமையை வெளியிடுகிறார். குழு மீண்டும் ஒன்றிணைந்து பழங்கால தீமையை எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் தனித்துவமான திறன்களையும் இருண்ட சக்திகளை வெல்லும் கலை பொருளின் சக்தியையும் இணைக்க வேண்டும். துரோகி அவர்களின் செயல்களின் தீவிரத்தை உணர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட இருளை கட்டுப்படுத்த தங்களை தியாகம் செய்து மீட்பை தேடுகிறார். குழப்பத்தின் போது தொலைந்து போனதாக நம்பப்படும் பூமா தியை ஆப் எடனிட்டியின் சக்தியில் சிலவற்றை உள்வாங்கிக் கொண்டு புதிய திறன்களுடன் மீண்டும் தோன்றுகிறார். பிளவை மூடுவதற்கு நித்தியத்தின் கண்ணை கோவிலில் அதன் சரியான இடத்திற்கு திருப்பி இருளுக்கு ஒருமுறை சீல் வைக்க வேண்டும் என்று குழு அறிகிறது. பல சவால்களை எதிர்கொண்டு குழு கோவிலின் இதயத்தை நோக்கி போராடுகிறது. அங்கு அவர்கள் பண்டைய தீமையின் உருவகத்தை எதிர்கொள்கிறார்கள். ஒரு உச்சக்கட்ட போரில் தியாகங்கள் செய்யப்படுகின்றன, மேலும் அணி பிளவை மூட நிர்வகிக்கிறது, வரவிருக்கும் அழிவிலிருந்து உலகை காப்பாற்றுகிறது. இருள் நீங்கி கோவிலில் இருந்து வெளிவரும் குழு தங்கள் அனுபவங்களால் மாறி புதிய சாகசங்களை எதிர்கொள்ள தயாராகிறது. கடைசி சிலுவை போரில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நீடித்த பிணைப்பை ஒப்புக்கொண்டு குழு அவர்களின் பயணத்தை பிரதிபலிக்கிறது. அவர்களின் சாதாரண வாழ்க்கையில் நேத்ரா, அனுஜா மற்றும் பூமா ஆகியோர் தேடலின் போது கண்டுபிடிக்கப்பட்ட நட்பும் தைரியமும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை காண்கிறார்கள். இந்த கலைப்பொருள் கோயிலுக்குள் பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. இது நம்பிக்கையின் சின்னமாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிரான எச்சரிக்கையாகவும் மாறுகிறது. பூமா ஞானத்தின் இறுதி வார்த்தைகளை வழங்குகிறார். உண்மையான சக்தி உள்ளே உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது, மேலும் தேடலானது அவர்களின் அசாதாரண பயணத்தின் தொடக்கமாகும். குழு பிரிந்து செல்கிறது, ஒவ்வொன்றும் கடைசி சிலுவை போரின் நினைவுகளையும் பகிரப்பட்ட அனுபவத்தால் எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கும் அறிவையும் சுமந்து செல்கிறது. ஒரு மாண்டேஜ் சாகசத்தின் முக்கிய தருணங்களை காட்சிப்படுத்துகிறது. காவிய தேடலின் சாரத்தை படம் பிடிக்கும் ஒரு கிளர்ச்சியூட்டும் ஒலிப்பதிவு அமைக்கப்பட்டுள்ளது.
ஒரு மர்மமான உருவம் ஒரு புதிய தீர்க்கதரிசனத்தை கண்டுபிடித்து சாத்தியமான எதிர்கால சாகசங்கள் மற்றும் சவால்களை குறிக்கிறது. சாகசக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கும் வகையில் சாதனை உணர்வோடு முடிகிறது. கோயில் மற்றும் காடுகளின் இறுதிக் காட்சி. நேத்ரா, அனுஜா மற்றும் பூமா ஆகியோரின் சாகசங்கள் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாக கூறும் சாத்தியமான தொடர்ச்சிகளுக்கான களத்தை அமைக்கிறது.